அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பாடத்தில் ஆங்கில வசனங்களில் எப்படி என்ற கேள்விக்கு வரக்கூடிய ப்ரொபோசிஷன்ஸை வசனங்களில் எப்படி சேர்க்கலாம்ன்றதை பற்றி பார்ப்போம். பொதுவாக ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்ட் என்ற ஒழுங்கு இருக்குது. அதில் எப்படி என்றது பாருங்க, ஒரு நீண்ட வசனத்தில் என்ன என்ற கேள்விக்கு அடுத்ததாகவும் எப்படி என்ற கேள்வி வரும், அடுத்ததாக எங்கு என்றதுக்கு அடுத்ததாகவும் எப்படி என்ற கேள்வி வரும். என்ன ஒரு உதாரணம் சொல்கிறோம். அவர்கள் அந்த தீவுக்கு படகு மூலம் சென்றார்கள். எங்கே சென்றார்கள்? படகு மூலம். அப்போ எப்படி என்றது படகு மூலம். அப்போ படகு மூலம்ன்றதுக்கும் ஒரு ப்ரொபோசிஷன்ஸ் வரும். இதை மாதிரி அவர்கள் சோற்றை கடல் நீர் பாவித்து சமைத்தார்கள் அல்லது உப்பு நீரால் சமைத்தார்கள் என்று சொல்லுவோம். என்ன அப்போ என்ன சமைச்சார்கள்? சோறு. எப்படி? உப்பு நீர் மூலம் என்று சொல்லி சொல்கிறோம். என்ன அப்போ இதில் என்னன்றதுக்கு அடுத்ததாகவும் எப்படி என்று வருது. இதை மாதிரி ஏராளம் உதாரணங்கள் இருக்குது. தனிமை சுருக்கமாக மட்டும் வராது, மிக நீண்ட வசனங்களிலேயும் ஏராளமான உதாரணங்கள் இப்படி இருக்குது. முதலாவது வட்டன்றதுக்கு அடுத்ததாக வர கவ்வெல்லாம் எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம். இதில் இன்னும் பாவிச்சிருக்கிறோம். ஷீ சால்வ் த ப்ராப்ளம் இன் அ க்ரியேட்டிவ் வே. அவள் பிரச்சனையை ஆக்கபூர்வமாக தீர்த்தாள். என்ன அவள் பிரச்சனையை தீர்த்தா எப்படி தீர்த்தா? ஆக்கப்பூர்வமான வழியில். அப்போ என்ன தீர்த்தா? பிரச்சனை தீர்த்தா. எப்படி தீர்த்தா? ஆக்கப்பூர்வமான வழியில்னு சொல்கிறோம். அப்போ இன்னும் க்ரியேட்டிவ் வே. அடுத்ததாக வித்தை பாவிக்கிறோம். வித்தண்டா பொதுவாக உடன் ரெண்டும் வரும், உங்களுக்கு தெரியும். அதை மாதிரி இன்னும் ஒரு கருவி மூலம்ன்றதுக்கும் வித்து பாவிக்கிறது. அவர் வண்ண பென்சில்களால் படம் வரைந்தார். அப்போ ஹி பெயிண்டட் த பிக்சர் வித் கலர் பென்சில்ஸ்ன்னு சொல்லி சொல்லுறோம். என்ன அப்போ என்னத்தை வரைஞ்சார்? பிக்சரை வரைந்தால். எப்படி வரைஞ்சது? கலர் பென்சில்கள் மூலம், வண்ண பென்சில்களால். அடுத்த துருவண்டா ஊடாக எல்லாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு காணிக்கு ஒற்றி அடிப்பாதையால் சென்றோம்டா, எப்படி வந்தீங்க அந்த காணிக்கண்டு கேட்டால் ஒற்றி அடிப்பாதையாலேன்னு சொல்லி சொல்லுவோம். என்ன அதுக்கும் துருவ பாவிக்கிறோம் நாங்கள். இதில் பாருங்கோ, அவள் கருத்தை உதாரணங்கள் மூலம் விளக்கினாள்டா. ஷி எக்ஸ்பிளைன்ட், விவரித்தாள். என்ன த கன்செப்ட். எப்படி? எக்ஸாம்பிள்ஸ், த்ரூ எக்ஸாம்பிள்ஸ். அப்போ உதாரணங்கள் மூலம் என்றும் வருது. அடுத்த வியான்னு சொன்னால் மூலம் என்று வருது. இதில் பாருங்கள், மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. த இன்ஃபர்மேஷன் வாஸ் கம்யூனிகேட்டட் வியா இமெயில். அடுத்தது இதில் வித் தந்திருக்கு பாருங்க, ஒரு மெத்தட். இதில் ஒரு முறை, வழிமுறைன்னு சொல்லி தந்திருக்கிறோம். அவள் முன்கதவை சாவியால் திறந்தாள். ஷி ஓப்பன்ட். என்னதை திறந்தா? த ஃப்ரண்ட் டோர். எப்படி திறந்தா? வித் கீ, ஒரு சாவியால். அடுத்தது அவர் எச்சரிக்கையுடன் பிரச்சனையை அணுகினார் என்று சொல்கிறோம். இதில் பாருங்க, ஹி அப்ரோச்ட், அவன் அணுகினான். எப்படித்த பிரச்சனையை எப்படி? வித் கோஷன். அடுத்தது குடை இல்லாமல் வெளியே செல்ல வேண்டாம். டோன்ட் கோ அவுட் என்று சொல்லி சொல்லுறோம். என்ன இல்லை பாருங்கள், இது முன்னுக்கு ஒரு கொமாண்டாயே வந்துருக்குது. டோன்ட் கோ அவுட். எப்படி? வித்தவுட் அம்ப்ரல்லா. அப்போ இதில் வித்தவுட் பாவிச்சிருக்கிறோம். ஏன்னா எங்கே போகிறது? வெளியே. எப்படி போகிறது? குடை இல்லாமல் போக வேண்டாம்னு சொல்லி இப்போ வித் அவுட்ன்னு வந்துருக்குது. இது எங்கேன்ற கேள்விக்கு பதிலாக வருது. அடுத்தது பை பாவிச்சிருக்கு பாருங்க. நான் ரயிலில் வேலைக்கு செல்கிறேன். ஐ ட்ராவல் டு ஒர்க். என்ன வேலைக்கு போகிறேன்னா பிரயாணம் செய்கிறேன். எப்படி? பை ட்ரெயின். அடுத்த ஃப்ரேசஸும் சிலது பாவிக்கலாம் பாருங்க. இதில் பை மீன்ஸ் ஆஃப் என்று சொன்னால் மூலம் என்று வரும். சைகை மொழி மூலம் செய்தி தெரிவிக்கப்பட்டது. த மெசேஜ் வாஸ் கன்வேட் பை மீன்ஸ் ஆஃப் சைன் லாங்குவேஜ். வித் த ஹெல்ப் ஆஃப் உதவியுடன். அவர் சக ஊழியர்களின் உதவியால் வெற்றி பெற்றார். ஹீ சக்சீடட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் காலீக்ஸ். லைக் அண்டா போன்ற என்று வரும். இதில் பாருங்க, ஹி சாங், அவர் பாடினார். எப்படி? லைக் அ ப்ரொஃபஷனல் சிங்கர், ஒரு தொழில்முறை பாடகர் போல பாடினார். இன் த ஸ்டைல் ஆஃப், அப்போ எண்ட பாணியில் என்று வருது. அப்போ ஷி டிசைட் த ஹவுஸ் இன் த ஸ்டைல் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர். அவள் பாரம்பரிய கட்டிடக்கலை பாணியில் வீட்டை வடிவமைத்துள்ளாள். அடுத்தது இந்த மேனர் ஆஃப் என்ற முறையில். இதில் பாருங்கள், தி ஆர்டிஸ்ட் பெயிண்டட் த பெயிண்டிங் இன் த மேனர் ஆஃப் ஓல்ட் போஸ்டர்ஸ். பழைய சுவரொட்டிகளின் முறையிலேயே ஓவியர் ஓவியம் வரைந்துள்ளார். அடுத்தது ஏன் என்றதில் பாருங்க, ஏன் என்ற கேள்வியும் இருக்குது ஆங்கிலத்தில். இப்போ ஒரு வசனம் கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது என்ன, எங்கே, எப்படி, ஏன் என்றெல்லாம் இருக்குது தொடர்ச்சியான கேள்விகள். இப்போ ஏன் என்றதுக்கு சில விஷயங்களை பாவிக்கலாம் பாருங்க. பிகாஸ் ஆஃப் முதலாவது பாவிச்சிருக்கிறேன். ஐ ஆம் லேட் பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக். நான் போக்குவரத்து நெரிசலால் தாமதமாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவோம். என்ன
தாமதமாக வாரேன் நான் ஐ ஆம் லேட் இப்போ ஐ வாஸ் லேட்டுண்டா தாமதமாக வந்தேன்டா ஐ வாஸ் லேட்டுண்டு வரும். இதில் ஐ ஆம் லேட்டுண்டா தாமதமாக வாரேனான்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது டியூ டுண்டா காரணமாக டியூ டுன்னு சொல்கிறோம். இப்போ மோசமான வானிலை காரணமாக நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. த இவெண்ட் வாஸ் கேன்சல் டியூ டு பேட் வெதர். அடுத்தது ஃபார் த ரீசன் தட் என்ற காரணத்துக்காக பாவிக்கிறோம். இதில் ஹீ ரிசைன்ட் ஃபார் த ரீசன் தட் ஹீ ஃபவுண்ட் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் நல்ல வாய்ப்பு கிடைத்ததால் இந்த ராஜினாமா செய்தார் என்று சொல்லி சொல்கிறோம். என்ன அடுத்தது வித் த இன்டென்ஷன் ஆஃப் நோக்கத்துடன் நாங்கள் கூட்டத்தை தவிர்க்கும் நோக்கத்தில் சீக்கிரம் சென்றோம். வி வெண்ட் ஏர்லி நாங்கள் சீக்கிரமாக சென்றோம். வித் த இன்டென்ஷன் என்ன நோக்கம்னு சொன்னால் அவாய்டிங் த க்ரௌட். இதை மாதிரி ஏராளம் உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்த பாடங்கள் படிக்கும் பொழுது அதை நான் சொல்லித்தரேன். நன்றி.